கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் சூரே நமல் முழுமையாக ஓதி முடித்துள்ளோம். பிறகு சூரே கிசஸ் முழுமையாக ஓதி முடித்துள்ளோம். பிறகு சூரே அன்கபூத் ஆரம்பித்துள்ளோம். அதில் காரூனுடைய வரலாறு வந்தது. இன்ன காரூனா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன காரூனா கானா மின் கௌமி மூசா. காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருந்தான். குர்ஆனில் வருகின்ற செய்திகள், வரலாறுகள் வெறும் என்ன நடந்துச்சின்னு சொல்லி தெரிந்து கொள்வதுக்காக இல்லை. அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு சென்டென்ஸ், ஒவ்வொரு வாக்கியத்தில் ஒரு பெரிய உபதேசம் இருக்குது. பெரிய உபதேசம் இருக்குது. யார் நான் திருந்து வாழணும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தவறுகள், நமக்கு தெரிகிற தவறுகள் அவ்வளோ அதிகமாக இல்லை. நம்முடைய இதயத்தில் இருக்கிற தவறுகள் இருக்குது பாருங்க. பொறுமை, பொறாமை, பேராசை, பெருமை, இதெல்லாமே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நமக்கு பாதிப்பு வந்தால் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நம்முடைய இந்த கெட்ட உள்ளத்தில் இருக்கின்ற கெட்ட நோய்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அப்போ காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருந்தான். ஃபபகா அலைஹிம், அவர்கள் மீது அட்டூரியங்களை செய்தான். ஏன்? வாதைனாஹு மினல் குனூசி, அவருக்கு நாம் அவனுக்கு பொக்கிஷங்களை கொடுத்துட்டான் அல்லாஹ். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சித்தப்பா பையன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் இருந்தான். சில தஃப்சீர் கிதாபில் வருது, தௌராத் நல்லா படிச்சுட்டான், தௌராத்தோடைய பெரிய ஆலிம் ஆயிட்டான். ஆனால் அவன் படிக்கிற நோக்கம் தௌராத்தில் என்ன ஹிதாயத் இருக்கிறதோ அந்த ஹிதாயத்தின்படி வாழணும்னு சொல்லி இல்லை. மற்றவர்களை விட நான் பெரிய ஆலிம் சொல்லி பதவி பெறுவதற்காக அவனுடைய நோக்கம் இருந்துச்சு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர். இவன் காரூன் ஹாரூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் ஹே, காரூன் காஃப் பாவி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மீது பொறாமை. நானும் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கும் தௌராத் தெரியுது, என்ன வேணாலும் இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் இல்லாத நேரத்தில் ஹாரூனை தானே முற்படுத்துகிறாங்க, எனக்கு ஏன் கொடுக்கறதில்ல? மறந்துட்டான். அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறானோ அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நீ எனக்கு இது கொடு அது கொடுன்னு சொல்லி நாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான், அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் அது ஒரு சோதனை தான். இந்த உலகத்தில் என்ன கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் கொடுக்குற சோதனைகளில் வெற்றியாக அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் எப்படி வாழ சொல்கிறானோ அப்படி வாழ்ந்தாதான் நமக்கு வெற்றி. பணக்காரம் ஆக்கினாலும் சரி, இமாம் ஆக்கினாலும் சரி, இமாம் ஆக்காவிட்டாலும் சரி, நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அவனுக்கு சொத்து அள்ளி கொடுத்துட்டான். பொருள்கள், குனூஸ், பொக்கிஷங்கள். எந்த அளவுக்கு சொன்னால், மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பதி உலுல் குவத்தி, பலமான பெரிய கூட்டம் அந்த பொக்கிஷங்களுடைய சாவிகளை எடுத்துகிட்டு போகுமா. அந்த பொக்கிஷங்கள், அந்த கஜானா பெட்டிகளுடைய சாவிகள் எத்தனை இருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டம். அந்த பெரிய கூட்டத்தினர்கள் பலமானவங்க, அவங்க அந்த சாவி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பொக்கிஷம் அது கிடைத்ததுனால இவன் மக்கள் மத்தியில் அட்டூரியங்கள் பண்ணுவான். பணம் வந்தால் பணம் வச்சு எல்லாமே சாதிக்கலாம்னு சொல்லி சிந்தனை இருக்குது பாருங்க. மோசமான சிந்தனை. பண்ணக்கூடாது. நான் காசு கொடுத்து, போலீஸ்க்கு காசு கொடுத்து, வக்கீலுக்கு காசு கொடுத்து, ஜட்ஜுக்கு காசு கொடுத்து அநியாயம் பண்ணிட்டேன்னு சொன்னால் கொஞ்ச நாள் தான் ஜனாசால ஏற போகிறோம். அப்புறமா இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், மறுமை நாள் வரைக்கும் கபரில் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்போ பணம் வராமல் இருக்கிறதே நல்லது சிலருக்கு. அவருக்கு அந்த கூட்டத்தினர்கள் சொன்னாங்க, இஃகால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ், அகம்பாவம் செய்யாதே, பெருமை அடிக்காதே.
இன்னல்லாஹா லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அல்லாஹ் பெருமை அடிக்கின்றவர்களுக்கு நேசிக்க மாட்டான். அந்த அந்த அவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னவங்க? பணக்காரனுக்கு எதுவுமே எதிர்த்து பேச மாட்டாங்க, ஏன்னா அவன் பணக்காரன், பதவி இருக்கு. ஆனால் நல்லவங்க உண்மை பேசுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனால் யார் மனசு புண்படுத்தாமல் உண்மை பேசணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பேசினாங்க, பெருமை அடிக்காத, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன் வப்தகி ஃபீமா ஆதாக் அல்லாஹு அத்தாரல் ஆஹிரத்தா, அல்லாஹ் எது உனக்கு கொடுத்துருக்கான்ல அது வச்சு நீ மறுமையின் வீட்டை தேடு, இது கொடுத்து மறுமை வாங்கு. வலா தன்சா நசீபக மினத் துன்யா, துன்யாவில் உன்னுடைய பங்கு எவ்வளோ இருக்குது அது மறந்துடாத. இந்த சொத்து எல்லாம் உன்கிட்ட இருக்குல்ல, இது உனக்கு யூஸ் ஆகாது. எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோதான் யூஸ் ஆக போகிறது, எவ்வளோ வீடு கட்ட போகிறோமோ அவ்வளோதான் யூஸ் ஆக போகுது. அந்த கஜானாக்கள் அப்படியே கஜானாவாக இருந்துடும். வலா தன்சா நசீபக மினத் துன்யா, துன்யாவில் உனக்கு எவ்வளோ பங்கு இருக்குது அது மறந்துடாத. வ அஹ்சின், நல்லது செய். கமா அஹ்சன் அல்லாஹு இலைக்கா, அல்லாஹ் உன் மீது எப்படி நல்லது செஞ்சிருக்கான் இல்லை, திடீர்னு உனக்கு கொடுத்துட்டான் இல்லை அல்லாஹ், அதே மாதிரி நீ நல்லவங்களுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் எடுத்துக்கொடு. அதுக்காக தான் அல்லாஹ் காசு கொடுத்துருக்கான். வலா தப்கில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியில் ஃபசாதை நாடாதே, தேடாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்சிதீன், அல்லாஹ் ஃபசாத் செய்கிறவங்களுக்கு விரும்ப மாட்டான். சொன்ன உடனே என்ன செய்யணும்? சுக்ரியா ஹசரத், நன்றி ஹசரத், என் தப்பு நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க. பை பயான் சரியில்லை பை. ஆலா அவன் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இது என்னிடத்தில் இருக்கிற கல்வியை வைத்து எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஐ டிசர்வ் திஸ் பிகாஸ் ஆஃப் மை டேலண்ட். நான் பிஸ்னஸ் செய்கிற டேலண்ட், நான் ஐ டேக் த டிசிஷன்ஸ். மை எஜுகேஷன், என்னுடைய டிகிரி, ராவு பகல் நான் உழைத்து சம்பாதிச்சேன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தேன், ஐஐடியில் நான் இன்ஜினியரிங் முடித்தேன், அதுக்காக எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு போதும் நினைக்கக்கூடாது பிச்சை. நான் படித்து இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பிச்சை தான், நான் படிக்காமல் கிடைத்தாலும் அது அல்லாஹ்வுடைய பிச்சை தான். யாரெல்லாம் நாம் எல்லாம் பண்ணுற தப்பு தான் இது. நான் உழைத்து சம்பாதிச்சதுங்க, என்னுடைய டேலண்ட். இந்த வார்த்தை மூசா சொல்ல மாட்டார், அலா நபீனா வ அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த வார்த்தை காரூன் தான் சொல்லுவான். இனிமேல் இந்த வார்த்தை வரக்கூடாது. ஏன்? அல்லாஹ் 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 கொடுத்தான். இப்போ உங்களுக்கு வரும், இல்லை ஹசரத் அவன் உட்காந்து படித்தான், இல்லை ஹசரத் அவனுடைய டேலண்ட்டு தானே. படிக்கிறதுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க, படிக்கிற திறமை உள்ளவங்க. அவங்க அப்பா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தான் சைக்கிள் ஷாப்பில் பஞ்சர் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எத்தனை டேலண்டடான பசங்க இருக்காங்க தெரியுமா? கார்பரேஷன் ஸ்கூலில் போய் பாருங்கள், கார்பரேஷன் ஸ்கூலில் எல்கேஜியில் யூகேஜியில் எல்லாம் பாருங்கள். அல்லாஹ், இவன் போய் சிபிஎஸ்சியில் படித்தா எங்கேயோ போயிடுவானே. ஏழையாக இருக்கிறதுனால அப்பா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி சின்ன வயசுலையே டீ கடையில் அமுச்சிட்டாங்க, மெக்கானிக் ஷெட்டில் உட்கார வச்சுட்டாங்க. உனக்கு அல்லாஹ் தஆலா அந்த வசதி கொடுத்ததுனால தானே நீ படித்த. இன்னொன்று, புத்தி இருந்ததுனால தானே மேக்ஸ் புரிஞ்சிச்சு. அல்லாஹ் அந்த புத்தி கொடுக்காம இருந்தால் மேக்ஸ் புரியுமா? நாம் பார்த்தா இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பிச்சை நமக்கு கிடைத்து இருக்கிறது. என்னுடைய திறமை எதுவுமே இல்லை. ஹாலா இன்னமா ஊத்தீது அலா இல்மின் இந்தி அவலம் யாலம், அல்லாஹ் சொல்ல, அவனுக்கு தெரியாதா? அவனை போன்ற பல பலமானவங்களை அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். அல்லாஹ்வுக்கு எதிராக பண்ணுறானா? யாருடைய உபதேசமும் கேட்க மாட்டான். நான் செய்கிறது செஞ்சுட்டு தான் இருப்பேன். அல்லாஹ் காப்பாற்றணும். தவறு சொல்லி சொன்ன உடனே கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆஹா நான் தவறு செஞ்சேன், மனசு கஷ்டமாக இருக்கணும், ஒத்துக்கணும், திருந்துடணும். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். நான் திருந்த மாட்டேன் சொன்னால் எதுவுமே ஆகாது. அவன் கேட்கல, பார்த்தான், என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் பயான் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, எல்லாம் கண்ணியம் படுத்துகிறாங்களா? இப்போ பாருங்கள், என்னுடைய காசை வச்சு நான் மரியாதையை எடுப்பேன். ஃபஹரஜா அலா கௌமிஹி ஃபீ ஸீனதி, அவனுடைய கூட்டத்துக்கு மத்தியில் நல்ல அலங்காரத்துடன் வெளியில் வந்தான். அலங்காரம் எப்படின்னு சொன்னால், பல குதிரைகள், அந்த குதிரைகள் மீது ஆடைகள், சிகப்பு ஆடைகள், அந்த குதிரை மீது உட்கார்ந்தவர்கள் சிகப்பு ஆடைகள், அலங்காரமான ரிப்பப்ளிக் டே பரேடு நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பரேடில் வெளியில் வந்தான்.
ஹாலல்லதீன யுரீதூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. காரில் உட்காந்தாதான் சந்தோஷம், காசு வந்தாதான் சந்தோஷம், 5 ஸ்டாரில் சாப்பிட்டாதான் சந்தோஷம், தஹஜ்ஜுத் தொழுதா அந்த சந்தோஷமே இல்லை. தராவி எல்லாம் தொழு வைக்கிறானே, எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. குரான் புரிகிறது இல்லை, அரபுல எல்லாம் குரான் புரியுது, ஆனாலும் தொழுவ மாட்டாங்க, ஃபுர்குலான் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம், குரான் புரியாமலேயே அத்தனை பேர் தராவி தொழுகிறாங்க. அது பெரிய பாக்கியம் இல்லை, அது பாக்கியமாகவே தெரிகிறதில்லை. காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, யார் துன்யாவுடைய வாழ்க்கை தான் தேடுறாங்களோ நாடுகின்றாங்களோ அவங்க வந்து யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்தியா காரூன், காரூனுக்கு கொடுக்க மாதிரி நமக்கு கொடுத்திருந்தா அல்லாஹ் எவ்வளோ நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் காரு பார்த்த உடனே நமக்கும் அந்த கார் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆசை இருக்கிறதோ உலகத்தை நாடுகின்றவர்கள். இன்னஹு லது ஹஃதின் அதீம், அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஹாலல்லதீன ஊத்துல் இல்மா, யாருக்கு அல்லாஹ் தஆலா இல்ம் கொடுத்தாலும் அவங்க சொன்னாங்க வைலக்கும், நீங்கள் நாசமாக போகட்டும் போங்க. சவாபுல்லாஹி ஹைருன், அல்லாஹ் கொடுக்குற சவாபு தான் சிறந்தது. வாழ்க்கையில் நான் வந்திருக்கேங்க, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், காசு சம்பாதிக்கிறேன், ஃபஜர் தொழுறேன், சவாபு சம்பாதிக்கிறேன். இந்த காசு சம்பாதிக்கிறது எல்லாமே எதுவுமே இல்லை, ஜீரோ. நான் ஃபஜர் தொழுதேன் பாருங்க, அதான் இம்பார்ட்டண்ட். அந்த காசும் எதுக்கு இருக்குன்னு சொன்னால், அந்த காசு வெறும் காசு இருந்தால் நோ வேல்யூ. அந்த காசை வச்சு நான் மனைவிக்கு உணவு கொடுத்தா வேல்யூ, சவாபா மாறிச்சு. அந்த காசை நான் வந்து பிள்ளைகள் மீது செலவு பண்ணால் சவாபா மாறிச்சு. அந்த காசை நான் ஏழைங்களுக்கு கொடுத்தா சவாபா மாறிச்சு. அந்த காசு நான் பள்ளிவாசலுக்கு கொடுத்தா சவாபா மாறிச்சு. அந்த காசு நான் அம்மா அப்பா மீது செலவு செஞ்சால் சவாபா மாறிச்சு. அந்த காசு நான் ஹாஸ்பிட்டலில் போய் நோயாளிங்களுக்கு கொடுத்தா சவாபா மாறிச்சு. வெறும் காசு வச்சுட்டு இருந்தால் அது எதுவுமே இல்லை, ஜீரோ. அந்த காசை நாம் சவாபா மாற்றிட்டோம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணாதான் அந்த காசுக்கு வேல்யூ ஒரு மோமினுக்கு. காஃபிருக்கு அந்த காசு வேல்யூ, புரியுதாங்க? சவாபுல்லாஹி ஹைருல் லிமன், நான் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு லைன் அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த ஒவ்வொரு லைனில் 1 மணி நேரம் பேசலாம். சவாபுல்லாஹி ஹைருல் லிமன் ஆமனா வஅமில சாலிஹன், யார் ஈமானுடன் நல்ல அமல் செய்கிறார்களோ அவங்களுக்கு கிடைக்கிற சவாப் இந்த ஹாரூனுடைய பொக்கிஷங்களை விட சிறந்தது. வலா யுலக்காஹா, இதை பெறமாட்டார்கள் இல்ல சாபிரூன், பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சவாப் கிடைக்கும். பொறுமை 3 வகைகள். ஒன்று, நல்ல செயல் செய்வதற்கு பொறுமை வேணும். காலையில் எழுந்து ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு பொறுமை வேணும், தராவி தொழுகிறதுக்கு பொறுமை வேணும், நோன்பு வைக்கிறதுக்கு பொறுமை வேணும், தீய செயல்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கும் பொறுமை வேணும். அதே மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஏன் கஷ்டம் கொடுத்தான் என்று சொல்லாமல் இருப்பதற்கும் பொறுமை வேணும். இந்த 3 பொறுமையில் எந்த பொறுமை ரொம்ப கஷ்டமானது சொல்லுங்க? ஒன்று, நல்ல அமல் செய்கிறதுக்கு பொறுமை வேணும், பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பொறுமை வேணும், ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் பொறுமையுடன் இருக்கிறோம். இந்த 3 பொறுமைகளில் எது கஷ்டமானது? 3வது அல்ஹம்துலில்லாஹ், 3வது மாஷா அல்லாஹ், 2வது 3வது மாஷா அல்லாஹ். 3வது நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் 2வதுக்கும் 3வதுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், 3வது இருக்குது பாருங்கள், கால் உடைஞ்சிச்சு, கீழே விழுந்துட்டோம், பொறுமையுடன் இருக்கிறதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் பாவம் முன்னால் வந்துச்சின்னு சொன்னால் பொறுமையை விடலாம், பொறுமையுடன் இருக்கலாம், அதான் கஷ்டம். புரிஞ்சாங்க? 7 ஆகிட்டேன்னா காசு இல்லை, பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் பொறுமையாக இருக்கிறதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் பாவம் முன்னால் வந்துச்சு, நான் பொறுமையுடன் இருக்கலாம், பாவம் செய்யாமல் இருக்கலாம், பொறுமையை விட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்போ 2வது பொறுமை தான் கஷ்டமானது. அப்போது அந்த சவாபு யாருக்கு கிடைக்கும்? வலா யுலக்காஹா, அந்த சவாபை பெறமாட்டார்கள் இல்ல சாபிரூன், பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்கள். இந்த யாருமே காரூன், அவனுக்கு என்ன கிளம்புனா கூட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கிற கண்ணியம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ பார்த்தான், ஒரு விபச்சாரம் பண்ணுற பெண்ணுக்கு கூப்பிட்டு
நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது பழி போடு, அவர் விபச்சாரம் செஞ்சிட்டார் நவுசுபில்லா, நான் உனக்கு ரொம்ப காசு தர்றேன் சொல்லி அந்த பெண் ஒத்துக்கிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்தான். சலாம் அலைக்கும் ஹஸ்ரத், கைசே ஹி ஹஸ்ரத், बहुत अच्छा तराई पढ़ाए, கொஞ்சம் உபதேசம் பண்ணுறீங்களா? என்ன அப்போ ஹாரூன் கூப்பிட்றான், உபதேசம் பண்ணுங்க. என்ன உபதேசம் செய்யணும்? திருடுனா என்ன தண்டனை? கையை வெட்டணும். ஒருத்தன் திருமணம் முடித்து விபச்சாரம் பண்ணால் என்ன தண்டனை? அவனுக்கு சாட்டையால் அடித்து கல்லால் கொலை பண்ணணும். அப்படி தானே? உங்களுக்கு வேறு சட்டம், மக்களுக்கு வேறு சட்டமா? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். அந்த பெண்ணை கூப்பிட்டான். சொல்லுங்க மூசா என்ன பண்ணார்? நவுசுபில்லா, இதெல்லாம் அல்லாஹ் காப்பாற்றணும். உண்மை பேசுறதுக்கு ஆரம்பித்தா அது லேசான காரியம் இல்லை, லேசான காரியம் இல்லை. அந்த பெண் சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடன் தப்பாக செய்து நான் கர்ப்பமாக இருக்கேன். இது யார்? இது மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு குத்துனாலே இறந்துட்டான் ஆள். கோவம் வந்துச்சு. சொன்னார் அந்த பெண்ணை பார்த்து, தௌராத்தை இறக்கிய அல்லாவின் மீது ஆணையாக கேட்கிறேன், ஃபிரௌனுக்காக அந்த கடலை பிரித்த அல்லாவின் மீது ஆணையாக கேட்கிறேன், நீ சொல்றது உண்மையா பொய்யா என்று சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையில் இருந்த பயத்தால் அந்த பெண் மன்னிச்சுக்குங்க மூசா, இந்த ஹாரூன் தான் எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பேச சொன்னான். அப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோவம் வந்துச்சு. பார்த்து சொன்னார், அல்லாஹ் இவனுக்கு தண்டனை கொடு. அல்லாஹ் நபி, அல்லாஹ்வுடன் பேசுகிற நபி, அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார். சொன்ன உடனே அல்லாஹு தாலா ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்தா, அவனுடன் அவனையும் அவனுடைய வீட்டையும் அல்லாஹு தாலா பூமியில் பொதிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயிட்டே இருக்கிறான். மூசா மன்னிச்சிருங்க, மூசா மன்னிச்சிருங்க. அல்லாஹ் பூமிக்கு சொல்லிட்டான், மூசா என்ன சொல்கிறாரோ அது கேளுன்னு சொல்லி. இழி ஃபுல்லாக உள்ளே பொதிச்சிட்டான். தஃப்சீர் கிதாபில் வருது, மறுமை நாள் வரைக்கும் உள்ளே போயிட்டே இருப்பானா. கொஞ்சம் நாள் தான் அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே. இங்கே சில பேர் இருப்பாங்க, குறையாக தான் பேசுவாங்க. அப்படி இருந்தால் கூட மூசா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு பயமாக இருக்கிறது இந்த ஆளுங்க தான். தவறு பண்ணுறவங்க கூட எனக்கு பயம் இல்லை. சில நீதிபதிகள் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஏதாவது நம்ம பண்ணால் என்ன இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கணுமா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கூட இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ஏதோ தப்பு பண்ணால் அதுக்காக பூமியில் இந்த மாதிரி பண்ணி விட்டுருணுமா? அவருக்கு பொறாமை, அவன்கிட்ட சொத்து அதிகமாகிடுச்சு இல்லை, அதுக்காக பொறாமை. யாரை பற்றி பேசுகிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு பேசுனாங்கன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காதுக்கு சேருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா பண்ணார், அல்லாஹ் அவனுடைய பொக்கிஷங்களையும் பூமியில் புதைக்க செய். அந்த பொக்கிஷங்கள் எல்லாமே பூமியில் போனது பிறகு இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி எதுவுமே தொப்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த பழக்கத்தை விடுங்க. மற்றவங்களுடைய தப்பு தான் தெரியும். இந்த பழக்கம் போகணுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? தன்னுடைய தவறுகள் மீது கண்கள் இருக்கணும். மேரே கல்த்தியா, என்னுடைய தவறுகள். எந்த அளவுக்கு நாம் நம்முடைய தவறுகளை பற்றி கவலை செய்கிறோமோ, மற்றவங்களுடைய பெரிய தவறு கூட நமக்கு சிறிய தவறாக தெரியும். நம்முடைய சிறிய தவறு கூட மலை போட பெரிய தவறாக தெரியும். இதிலிருந்து நமக்கு நிறைய பாடங்கள் கிடைத்தது. இது நாம் மறந்துடக்கூடாது. இது யூடியூப்பில் இருக்கும், எப்போ எல்லாம் வாங்கிக்குங்க லிங்க்கு. இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு எத்தனை தவறுகள் நான் சொன்னேன்? ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் இல்லை. சரி, எனக்கு கிடைத்தது எல்லாமே என்னுடைய திறமையால் சொல்லவே கூடாது. காசு வந்த உடனே அந்த காசு தான் எல்லாமே நினைக்கக்கூடாது. அல்லாஹ் ஏதோ கொடுத்துருக்கான்னு சொன்னால் எது கொடுத்துருக்கிறானோ அது கொடுத்து சொர்க்கத்தை வாங்கணும். பணம் கொடுத்தால் பணம் செலவு செஞ்சு சொர்க்கத்தை வாங்கணும். அல்லாஹ் நமக்கு இல்ம் கொடுத்துருக்கான். நாம் ராவு பகல் இல்ம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரம்ஜான் முடிஞ்ச உடனே கிளாஸஸ் ஆகிடும். எனக்கு எல்லாம் காசு அவ்வளோவா தரல, கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். மன்னர் போல் இருக்கிற நான் நிறையா கொடுத்துருக்கான், கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் இல்ம் அதிகமாக கொடுத்துருக்கான்.
ராவு பகல் நான் இல்ம் செலவு பண்ணி நான் சொர்க்கத்துக்கு போகணும். யாருக்கு காசு கொடுத்துருக்கானோ காசு செலவு பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும். யாருக்கு அல்லாஹ் அரசியலில் பதவி கொடுத்துருக்கானோ அவன் அது யூஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும். அப்போது கொடுத்தது அல்லாஹ் வந்து மறுமை தேடுவதற்காக தான், அநியாயம் செய்வதற்காக இல்லை, மற்றவங்கள் மீது குறை அவதூறு செய்யக்கூடாது. பல விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் தாலா நாம் எது கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.